والصلاة والسلام على من أرسله هدى أما بعد فقد قال الله تعالى وفي القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم الحمد لله الذي فاطر السماوات والأرض جاعل الملائكة رسلا إلى آخر الآيات. وقال نبينا صلى الله عليه وسلم خلقت الملائكة من نور أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுவிற்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்தார்களின் மீதும் குறிப்பாய் இந்த மன்றத்தில் வீற்றிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய வற்றாத கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். மலக்குமார்கள் என்றால் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்னால் அவர்களை நாம் எவ்வாறு ஈமான் கொள்ள வேண்டும் என்பதை நாம் விளங்க வேண்டும். ஒரு முறை ஹஜ்ரத் சையதுனா ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித தோற்றத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். அவர்களிடத்தில் பயணத்திற்கான எந்த ஒரு அசரும் காணப்படவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் முட்டியோடு தன்னுடைய முட்டியை இணைத்து அவர்கள் அமர்கிறார்கள். அமர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சில சுவால்களை முன்வைக்கிறார்கள். இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன என்று சில கேள்விகளை முன்வைக்கிறார்கள். அதில் ஒரு கேள்வி மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்ட பொழுது அல் ஈமானு பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி என்று ஈமான் குறித்து சொல்லும் பொழுது அல்லாஹ்விற்கு அடுத்தபடியாய் மலக்குமார்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு முற்படுத்துகிறார்கள். ரசூல்மார்களுக்கு முன்னால், வேதங்களுக்கு முன்னால் மலக்குமார்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்படுத்துவது மலக்குமார்களின் அகமியத்தை வெளிப்படுத்துகிறது. மலக்குமார்களை நாம் எவ்வாறு ஈமான் கொள்ள வேண்டும் என்று ஐம்மத்துகள் நமக்கு சொல்லித் தரும் பொழுது மலக்குமார்களை நாம் 4 விதமாய் ஈமான் கொள்ள வேண்டும். குர்ஆன், ஹதீஸ் மலக்குமார்களை எப்படி அறிமுகம் செய்கிறதோ அதை போன்று அவர்களை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அவர்களினுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டு சில மலக்குமார்கள் குறிப்பிடப்பட்டிருந்தார்கள் என்றால் அதை அப்படியே நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு சில பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருந்தால் அந்த பொறுப்புகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதின் மீது நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, அந்த பொறுப்புகளை அவர்கள் சரிவர நிறைவேற்றுகிறார்கள் என்பதின் மீதும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும். நாம் இப்படி ஈமான் கொள்வதன் மூலம்தான் நம்முடைய ஈமான் தத்மீனத்தை அடையும். இப்பொழுது மலக்குமார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்களுடைய சூரத் குறித்து அல்லாஹ் குர்ஆனில் அறிமுகம் செய்கிற பொழுது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த், உலகம் பூமியை படைத்த அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. ஜாஇலில் மலாயிகத்தி ருசுலன், மலக்குமார்களை நாம் ரசூல்மார்களாக ஆக்கினோம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மலக்குமார்களை அல்லாஹ் ரசூல்மார்களாக ஆக்கினான் என்றால் இஸ்மாயில் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய தஃசீரில் அதற்கு விளக்கம் எழுதுகிற பொழுது அல்லாஹ்விற்கும் அம்பியாக்களுக்கும் மத்தியில் ஒரு பாலமாய் அல்லாஹ்விடமிருந்து உண்டான அந்த வஹீனுடைய செய்திகளை நபிமார்களிடம் சேர்க்கிற ஒரு தூதுவராய் அல்லாஹ் அவர்களை மாற்றினான் என்று விளக்கம் கொடுக்கிறார்கள். அவருடைய உருவம் குறித்து அல்லாஹ் எடுத்து சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு நாம் அவர்களில் சிலருக்கு நாம் ஒரு ரக்கைகளை கொடுத்தோம். அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அவர்களில் சிலருக்கு நாம் இரண்டு ரக்கைகளை கொடுத்தோம்.
சிலருக்கு நாம் 3 ரக்கைகளை கொடுத்தோம், சிலருக்கு நாம் 4 ரக்கைகளை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது குறித்து நாம் ஹதீஸ்களில் பார்க்கும் பொழுது அவரவர்களுக்கு உரித்தவாறு அவரவர்களினுடைய வேலைக்கு தகுந்தவாறு அல்லாஹ் அவர்களுக்கு ரக்கைகளை வழங்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ரஅய்து ஜிப்ரீல மஅ சூரத்திஹி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் அவருடைய தோற்றத்தில் பார்க்கும் பொழுது பிசித்தி மேதி ஜனாயின் அவர்களுக்கு சுமார் 600 ரக்கைகள் இருந்தது என்று சொல்லுகிறான். என்றால் அவர்களுக்கு உரித்தவாறு அல்லாஹ் அவர்களுக்கு ரக்கைகளை கொடுத்திருந்தான். அவர்களுடைய வலிமை குறித்து சொல்லுகிற பொழுது மா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு, அல்லாஹ்வினுடைய படைகளை அவனை தவிர மற்ற யாராலும் அறிய முடியாது என்று அல்லாஹ் கூறுகிற அந்த ஆயத்திற்கு தஃசீர் செய்யும் பொழுது ஐ மலாயிகத்து ஃபீ குவதிஹிம் அவ் அஅவானிஹிம், அவர்களுடைய குவதுகள் யாராலும் அதை அறிய முடியாது, அவருடைய அறிவையும் யாராலும் அறிய முடியாது என்று அவர்களுடைய குவத்தும் அவருடைய உதவியும் மனித குலத்தை அற்பாற்பட்டது. அவருடைய அந்த வலிமை என்றது அலாதியானது என்பதாக அந்த தஃசீரில் பதிவு செய்வார்கள். அடுத்ததாக அவர்களினுடைய எண்ணிக்கை குறித்து சொல்லுகிற பொழுது தெளிவாக அவருடைய எண்ணிக்கை எந்த ஒரு கிதாபுகளிலும் எந்த இடத்திலும் பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் ஹதீஸ்களில் நாம் பார்க்கிற பொழுது கோடிக்கணக்கான மலக்குகள் இருக்கிறார்கள் என்பதை நம்மால் அறிய முடியும். அதற்கு ஆதாரமாய் எப்படி நமக்கு உலகத்தில் இருக்க மக்களுக்கு அல்லாஹ் எப்படி மக்காவை பைத்துல்லாஹ் ஒரு இறை இல்லமாக ஆக்கி இருக்கிறானோ அதை போன்று வானத்தில் உள்ளவர்களுக்கு பைத்துல் மஅமூர் என்கின்ற ஒரு மஸ்ஜிதை அல்லாஹ் இறை இல்லமாக மலக்குமார்களுக்கு ஆக்கியிருக்கிறான். அது மக்காவிலிருந்து நேர் மேலே வானத்தில் அது இருக்கிறது. அதில் சுமார் ஒரு நாளைக்கு சுமார் 70,000 மலக்குகள் அதிலே நுழைவார்கள். ஒரு முறை அந்த இதில் நுழைந்து விட்டு வெளியேறிவிட்டார்கள் என்றால் அதற்கு அடுத்ததாக கியாமத் வரையும் அவர்களால் அந்த பள்ளிக்குள் நுழைய முடியாது. ஒவ்வொரு நாளும் புதிதாக 70,000 மலக்குமார்கள் அந்த பள்ளிக்குள் நுழைகிறார்கள் என்றால் அவர்களுடைய அந்த எண்ணிக்கையை நாம் சிந்திக்க வேண்டும். மலக்குகளின் எண்ணிக்கை என்பது அது அலாதியானது, அது மனிதர்களினுடைய அறிவிற்கு அப்பாற்பட்டது. அதை போன்று மலக்குமார்களை நம்மால் அறிய முடியுமா என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ இதா அஹப்ப அப்தன், அல்லாஹ் ஒரு அடியாரை நேசிக்கிறான் என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைக்கிறான். அழைத்து ஃபகால இன்னி உஹிப்பு ஃபுலானன், இந்த அடியாரை நான் நேசிக்கிறேன், எனவே நீங்களும் நேசியுங்கள் என்பதாக சொல்லுகிறான். அவர்கள் வானங்களுக்கு சென்று யுனாதி ஃபிஸ் ஸமா, அங்கு உள்ள அனைத்து மலக்குமார்களையும் அழைத்து இந்த ஃபுலானை நீங்கள் நேசியுங்கள் என்கிறார்கள். அதன் மூலம் அல்லாஹ்விற்கு நாம் பிடித்தவர்களாக ஆகுவதன் மூலம் மலக்குமார்கள் அனைவரும் நம்மை நேசிக்கிறார்கள் என்றால் எவர் அல்லாஹ்விற்கு பிடித்தமான நிலையில் ஈமானின் உச்ச நிலையை அடைகிறாரோ அவர் நிச்சயமாக மலக்கை அறிய முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எனவே ஈமானின் உச்ச நிலையை அடைவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா